கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானது 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. பருப்பு பாதி வறுபடணும். வறுபட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வறுபடணுங்க. இந்த மாங்காய் சாதத்துக்கு தாளிப்பு கொஞ்சம் கூட பருப்பெல்லாம் சேர்த்து தாளித்தா நல்லா இருக்குங்க. பருப்பு வறுபட்ட பிறகு 3 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கங்க காரம். இப்போ ஒரு வாட்டி கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. மாங்காய் நல்லா கழுவிட்டு தோல் சீவிடலாம். வடித்த சாதத்தை ஆற வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். துருவி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துக்கனா புளிப்பு அதிகமாக ஆகிடும். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துக்கலாங்க. கையிலவே கலந்துக்கலாங்க. கையில் கலந்தால் புளிப்பும் உப்பும் சமமாக படுங்க. சாதத்துக்கெல்லாம் ஈவனாக கலக்க முடியும். இப்போ தாளிப்பு நம்ம தாளித்து வச்சுருக்கிற பருப்பெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்துக்கலாம். புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. கொஞ்சம் மாங்காய் சேர்த்துக்கலாம்.